தமிழகத்தில் இம்மாதம் 24ஆம் தேதி வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த தயாராகி வருகிறார்கள். இந்த வாக்குகளை தங்கள் வசமாக்க அரசியல் கட்சி தலைவர்கள் தொகுதி தொகுதியாக சுற்றுப்பயணம் செய்து வருகிறார்கள். கட்சி வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு வேட்டையாடி வருகிறார்கள். இவர்களில் அதிக கவனம் பெறும் வேட்பாளர்கள் பற்றி நட்சத்திர வேட்பாளர்கள் பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்போது நாம் பார்க்க இருப்பது சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தொல் திருமாவளவன் பற்றி. ஒரு அரசு ஊழியர் தீவிர அரசியல்வாதியாக மாறிய நிகழ்வு. தமிழ் பற்றால் ராமசாமி என்ற தந்தையின் பெயரை தொல்காப்பியன் என்று மாற்றி வைத்த மகன். யார் என்ற கேள்விக்கான விடை தொல் திருமாவளவன். அரசு தடயவியல் துறையில் பணிபுரிந்தவரான திருமாவளவன் 1988ஆம் ஆண்டு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டார். இந்த அமைப்பின் தமிழக தலைவர் இறந்ததை அடுத்து அந்த பதவிக்கு முன்னிறுத்தப்பட்டார் திருமாவளவன். 1990 முதல் 99ஆம் ஆண்டு வரையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியின் கிளைகளை உருவாக்கினார். 99 மற்றும் 2004இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட்டார். இருப்பினும் 2009இல் நடைபெற்ற தேர்தலில்தான் அவர் வெற்றி பெற்றார். திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அதே சிதம்பரம் மக்களவை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதை அடுத்து திருமாவளவன் மீண்டும் களம் காண்கிறார். கடந்த முறை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடிந்தது. இது பல்முனை போட்டி என்றாலும் மிக பெரும் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தலித்துகளுக்கு ஆதரவான போராட்டங்கள், ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டங்களை அதிக அளவில் நடத்தியிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் தமிழ் மண் என்கிற மாத இதழின் பதிப்பாளர் மற்றும் ஆசிரியராகவும் உள்ள திருமாவளவன் சில புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். 3 திரைப்படங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார். வெற்றி பெற்றால் தொகுதிக்காக செய்ய உள்ள திட்டங்கள் பற்றி கூறுகிறார் திருமாவளவன். விவசாயிகளிடையே மிக முக்கியமான ஒரு கோரிக்கை உள்ளது. கொள்ளிடம் தடுப்பு அணை கட்ட வேண்டும் என்பதாகும். திருமானூர் அருகே ஒரு தடுப்பு அணை, கொள்ளிடம் சிதம்பரம் குமராட்சி அந்த பகுதியிலே ஒரு தடுப்பு அணை. இந்த 2 இடங்களில் தடுப்பு அணை கட்டுவதற்கு நான் வெற்றி பெற்றால் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் முதலில் நான் ஒதுக்குவதாக உறுதியளித்திருக்கிறேன். சிதம்பரம் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் மா சந்திரகாசி, பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சுதா மணிரத்னம், காங்கிரஸ் சார்பில் வள்ளல் பெருமான் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பேரவையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய செயலாளராகவும் கழக பணியாற்றியிருக்கேன். 2006-11இல் என்னுடைய குடும்ப தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையோடு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கேன். தற்சமயம் பெரம்பலூர் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளராக பணியாற்றியிருக்கேன். இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். பாராளுமன்றத்திலே ஜெயங்கொண்டம் ப்ராஜெக்ட் பழுப்பு நிலக்கரி அனல் மின் நிலையம் துவக்கப்படாமல் இருக்கின்றது. நிலம் கையகப்படுத்தி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை கொடுக்கப்படவில்லை. அந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொடுத்து அனல் மின் நிலையத்தை துவக்குவதற்கு நான் பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பேன். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் 1999 மற்றும் 2004 ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் பாமக வேட்பாளர் பொன்னுசாமி வெற்றி பெற்றார். 2009ஆம் ஆண்டு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதருடன் பார்வதி பாமா.